சமய புரட்சி செய்த மகான் வைகுந்தர் என் வரலாற்றில் இல்லை. எங்களுடைய வள்ளலார் என் வரலாற்றில் இல்லை. என் வரலாறு முழுக்க விவேகானந்தர் தான். என் வரலாறு முழுக்க சிவாஜி. வீரன் என்றால் சிவாஜி தான். 8 நாள் சண்டை ஓட்ட சிவாஜி வீரன் என்றால் 8 மாதம் சண்டை ஓட்ட என் மரவன் என் பாட்டன் மருதுபாண்டி எங்கே? போராடி தூக்கிலே தொங்கன என் பாட்டன் தீரன் சின்னமலை எங்கே? மருதுபாண்டி எங்கே? உலகில் இந்த துணைக்கண்டா முழுமைக்கும் போராடியவர்கள் ஆண் மக்கள், ஆண் மன்னர்கள் போராடி தோற்றார்கள். வெள்ளையனை போராடி தோற்றார்கள். இந்த இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரே ஒரு பெண்மகள், முதல் பெண்மகள் வேலு நாச்சியார், நம்முடைய பாட்டி. வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டு தோற்ற ஆண் மன்னர்களுக்கு இடையில் வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டு வென்ற ஒரே ஒரு வீரமகள் நம்முடைய பாட்டி. வரலாற்றில் குறிப்பில்லை. குறிப்பிருக்கிறது எப்படி? தென்னாட்டின் சான்சிரான் என்று. அவள் யார்? மணிக்கர்ணிங்கிற பெண். நம்ம பாட்டி பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறாள். 85 ஆண்டுகள் கழிச்சு பிறந்த அவள் மணிக்கர்ணிக்காங்கிற பெண். அவள் சின்ன வயதிலே திருமணம் செய்வதால் லட்சுமி பாய் என்று அழைக்கப்படுகிறாள். சான்சி மன்னன் இறந்து விடுவதால் இவள் ராணியானதால் சான்சி ராணி லட்சுமி பாய் என்று அழைக்கப்படுகிறாள். அவள் இன்னைக்கு வீரப்பெண், இந்தியாவின் வீரப்பெண் என்று வரலாற்றை படித்தால் சான்சி ராணி என்று எழுதுவான். நம் பாட்டியை தென்னாட்டின் சான்சி ராணி என்று எழுதுவான். வரலாற்றை புறக்கணித்தான். வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் சிலை. இந்தியாவின் அடையாளமே என் உடன் பிறந்தவனை இந்த நாட்டை விட்டு வெளியேறினார் காந்தி, அண்ணல் அம்பேத்கர் தான். ஆனால் இங்கே வல்லபாய் பட்டேலுக்கு சிலை. வல்லபாய் பட்டேலை வரலாற்றில் பதிவு செய்வான். மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு நம் பாட்டன் வாவு சிதம்பரம் என்ற மகான் இழுத்தான். சொத்தம் விட்டையும் வித்தான். அப்பன் வழக்கறிஞர், தாத்தன் வழக்கறிஞர், அவன் வழக்கறிஞர், சட்டம் படித்த மேதை. வெள்ளைக்காரன் நீதி கூண்டிலே குற்றவாளியாக நின்றான். காரணம் என் விடுதலைக்காக. சொத்தம்பட்டையும் வித்து ஏழையாகி கடைசி காலத்தில் மன்னனை வித்து வறுமையை போக்க வாழ்ந்தான். அந்த பாட்டனுக்கு வரலாற்றில் செய்தி இல்லை. தமிழ் சனியன் விட்டு ஒளி. இவர் சொத்தையெல்லாம் வித்துக் கொண்டிருந்த காலத்தில் சொத்தாக சேர்த்துக் கொண்டிருந்த ஈவேரா. தமிழ் சனியன் விட்டு ஒளி. தாய்ப்பால் பைத்தியங்களே, தமிழில் என்ன இருக்கிறது? படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று பேசியவன் உனக்கும் எனக்கும் தந்தை என்று போட்டப்படுகிறான். எப்படி அவன் வரலாறு? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய நம் பாட்டன் பாரதியை பாப்பான் என்று சொல்லிக் கொடுத்ததடா திராவிடம். இது மாதிரி ஒரு கொடுமை. சாதி மதங்களை பாடும் என்று பாடியவனை நீங்கள் என்ன சாதி என்று கேட்டதடா இந்த நாடு. இது ஒரு கேவலம். இதயம் முழுமைக்கும் வலி, கண் முழுமைக்கும் வேதனை, உறக்கமற்ற கோர சூழல். எப்படி செய்வது? எந்த துயரத்தை எங்கு சொல்லி வடிப்பது? மாட்டு சாணியிலே மீத்தேன், ஈத்தேன், பயோகாஸ் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இயற்கை வாய்ப்பு இருக்கும் போது எதற்காகடா நம் பூமி தாயின் ஈர கொலையை அறுக்கிறான்? மீத்தேன் எடுக்கிறேன், பயோகாஸ் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் என்று எதற்காக? ஈரக்கொலையை, இதயத்தை, சிறுநீரகத்தை ஏன் எடுக்கிறான்? உன் மலையை எதற்கடா எட்டி போறான்? மலையாடா, கற்குவியலாடா? நம் பூமி தாயின் மார்பில்லையா? உனக்கு பெற்று பால் ஊட்டிய தாயின் மாரை அறுத்து சமைத்தால் கறி சுவையாக இருக்கும் என்று எவனாவது சிந்திப்பானா? சிந்திக்கா. பால் ஊட்டிய தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலை உலகில் எவனா செய்வானாடா? இவன் செய்கிறான். மலையிலிடா நம் தாயின் மார்பு. அந்த மலையை அறுத்து கல்குவாரி என்று என் இடத்தில் கேட்கிறான். மணல் இல்லை என்றால் எப்படி வீடு கட்டுவாய்? நம் தாத்தன் காமராஜ காலத்தில் நீங்க வீடு கட்டலையாடா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நீங்க வாழ்றீங்க? கோட்டை கட்டி ஆளலையாடா? கோயில் கட்டி வாழலையாடா? பெரிய மாளிகை கட்டி வாழலையா? எப்படா நீங்க இப்படி சொல்ல முடியுது? அப்பவெல்லாம் 34 ஆறை மண்ணெளி திண்டிகளா? இப்படித்தான் மலையை அறுத்தறுத்து எம்சாண்டு கல்குவாரி ஆக்கினீங்களா? இப்படித்தானா? உங்களிடத்தில் கேட்கிறேன், கற்றறிந்த பிள்ளைகளே, பெருமைமிக்க பெற்றோர்கள், இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் ஆத்து மணல் அள்ளப்பட்டதா? இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் எம்சாண்டு மலை மணல் உருவாக்கப்பட்டதா? சொல்லுங்க. அருகில் இருக்க கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, அந்நிய நாடுகளுக்கு உன்னுடைய மலை மணலாக நொறுக்கி ஏற்றப்படுகிறதா இல்லையா? அரை எங்களம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறானே. அப்ப 30 அடிக்கு அள்ளி விற்கிறியே. எப்படி அந்த ஆறை நான் உயிர்ப்பிப்பேன்? மனித உடலுக்கு தோளும் ஆற்றுக்கு மணலும் என்பதை அறியாததா நீங்கள்? உலகின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல் என்பதை நீங்கள் படிக்கவில்லையா? மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்து போகும் என்ற செய்தியை நீங்கள் அறியவில்லையா? ஆறை எப்படி உருவிப்பீர்கள்? ஆறு என்பது ஆறா? தண்ணி ஓடுகிற ஒரு வாய்க்கால இல்லை. நம் பூமி தாயின் ரத்த நரம்பு. இது புரியாதா?
பூமி தாயின் மார்பு, என் தாய் உன் தாயின் மார்பில் இருந்து வந்த பால் உனக்கும் எனக்கும். பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அறிவிப்பால் தானடா உலக உயிர்களுக்கு. அறிவிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து தானடா வாழ்க்கை, வாழ்க்கை. இதை அறியாது நீ என்னத்தடா படிச்ச, என்னத்தடா படிச்ச, என்னத்தடா படிச்ச, என்னத்தை படிச்ச? எவனாவது சொல்றானடா. ஜான் பெர்கின், அமெரிக்க பொருளாதார அடியாளி வாக்குமூலத்தை எழுதியவன், உன் கண் முன்னே உன் வளங்கள் கொள்ளை கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டாய். சபிக்கப்பட்டு மார்ட்டின் லூதர் கிங் சொல்றானே, உன் வளத்தை திருடி கொழுப்பவன் உனக்கு ஆட்சியாளனா இருந்தால் நீ சாபம் பெற்றவனுங்கிறான், நீ சபிக்கப்பட்டாய்கிறான். பார் என்ன நடக்குதுன்னு. என்னடா டே, இவன் மணல அள்ளுவான், இவன் மலையை வெட்டுவான்னு தெரியாதடா நம்ம பாட்டன் பாரதிக்கு. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமா ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெள்ளமோங்கிறான். அன்னைக்கு வெள்ளக்காரன் 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தாண்டா. மலையை வெட்டல, மணல் அல்லல, அவன் காட்டு அடிக்கல. நம்ம முன்னோர்கள் சேமிச்சு வச்ச பொண்ணு, மணி, வைரம், நகைகள் இதை தாண்டிட்டு போனான். நம்மளை உழைக்க வச்சு வரியை சுரண்டிட்டு போனான். அவன் மலையை தொடல, அடிமைப்படுத்தி ஆண்டவன் தொடல. வெள்ளக்காரன் அல்லல மன்னன். இவன் அள்ளி, இந்த கொள்ளக்காரன் அள்ளி அள்ளி வித்து தின்னுட்டானடா, தின்னுட்டான். நீ என்னடா சமூகம் கட்டமைக்கிற? என்னடா மலையை வெட்டி நொறுக்கிறவன் குவாரி ஓனரு, மண்ணள்ளி வைக்கிறவன் மணல் ஓனரு, மணல் குவாரி ஓனரு. சமூகம் மரியாதை இவங்களெல்லாம் வேண்டாடே. நீ போய் புஷ்பா 2, புஷ்பா 1 படம் வந்திருக்கு, போய் பாரு. நம்ம செம்மரக்கட்டை வெட்ட வந்தவன் சுட்டு கொண்ட நாட்டுல செம்மரக்கட்டை வெட்டுறவன் கதாநாயகன்டா. வெற்றி கடத்துற அந்த தம்பி அல்லு அரவிந்து கதாநாயகன். அதை தடுக்க போராடுற தம்பி ஃபகத் ஃபாசில் வில்லை. சமூகத்தை பாடுறா. திருட்டு பைய திருடுறவன், விதவிதமா கடத்துறவன் கதாநாயகன் போற்றப்படுகிறான், கைதட்டி ரசிக்கிறான், விசிலடிக்கிறான். தடுக்க சட்டப்படி போராடுகிற போலீஸ் குற்றவாளி கடைசியா முடியாம தற்கொலை பண்ணி சாவாண்டா. இதாண்டா கிளைமேக்ஸ். இப்படி ஒரு சமூகம், குற்ற சமூகம், குற்ற சமூகம். குடிக்கிறதை அரசு அங்கீகரிச்சு குடிங்குது, அதை சகித்துக்கிட்டு நீ குடிக்க வைக்கிறவனு ஓட்ட போட்டு என்னை ரோட்ல ஓட்டு நிக்கிற. எவன் உனக்காக கத்துறான், எவன் உனக்காக வருந்துறான், எவன் உனக்காக சிந்துறான், எதுக்குமே தெரியாம என்ன நான் மட்டுமா உலகத்தை மீட்க வந்த மீட்பர் இயேசுபிரானையே கல்லால் அடிச்சு சிறுவில் எறிஞ்சு கொன்னவங்க தானடா இந்த நாட்டில். கொன்னவன் தானே சொல்லு. நபிபெருமானை கல்லால் அடிச்சவன் தானே. நடக்கிற பாதைங்க முள்ள பதித்தவதான்டா இந்த உலகத்துல. எதைடா ஏற்றிருக்கிறீங்கள்? கிரகம்பல் அலைபேசியை கண்டுபிடிச்சான், தொலைத்தொடர்பு கருவியை. எடுத்தவனே ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டியா? அங்க இருந்து நான் பேசுறது கேட்கதான பார்த்தேன். பிசாசு சாத்தான் ஹராம்னு வச்சுட்டான். ஒத்துக்கல. ஆள் வரைட்டும் இல் வரைட்டும் விண்வெளியில பறக்கிற விமானத்தை கண்டுபிடிச்சான், பிளைட்ட. ஒத்துக்கிட்டியா? இல்ல. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்த நிலைமை தெரியுமாடா? மின்சாரத்தை மின் விளக்கையும் கண்டுபிடிச்சிட்டாப்ல. எப்படி மக்கள்கிட்ட கொண்டு வரும் தெரியல. நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்தலாம்ன்றான். நிலைமைய பாடுறான். இப்போ மின்சாரம் இல்லாத நேரத்துக்குள்ள நம்ம மெழுகுவர்த்தியை பயன்படுத்திக்கணும். அவன் எப்படி சொல்லிக்காம பாரு, மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்கள்ல நீங்க இந்த மின்சாரத்தையும் விளக்கையும் பயன்படுத்தலாம் இருக்கான். அதுதான் நான் யாரு தெரியுமாடா? இந்த பழக்கடையில, இந்த பெட்டி கடையில தலையில தொங்குது பாத்தியாடா வாழைப்பழம், அதான்டா உமாயன், அதான் உம்மிடம் சொன்னேன். இந்த தொங்குது பாத்தியா, நான் நல்லவன் என்னை வாங்கி சாப்பிடு, நான் நல்லவன் என்னை வாங்கி சாப்பிடு. அந்த வாழைத்தார பாடுறா. டே தலைகளா நின்று தவம் இருக்கும்டா, டே தலைகளா நின்று தவம் இருக்கும். ஐயா என்னை வாங்கி சாப்பிடியா, நான் நல்லவையா, ஐயா 50 கலோரி இருக்கையா, ஐயா நல்லவையா, நான் உடலுக்கு நல்லவையா சாப்பிடு. அந்த வார தொங்கிட்டு கிடக்கு வர்றேன். ஆனா நீ அயோக்கிய பைய அதை விட்டுருவா. கீழே போய் மறைச்சு வச்ச பான் வர கொடுங்க, சிகரெட்டு ஹான்ஸ் ஏண்டா இப்படி போட்டு புற்றுநோய் வந்து சாயிரா? நல்லது தெரியாதாடா? நல்லது தெரியாதா? ஐயா இறை என்று எழுதுறார். இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள். இவர்கள் வாசனை திரவியத்தில் வண்ண மலர்களின் வாசனத்தை மறந்தவர்கள். மறந்துட்ட விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறவன் அவன். மார்க் ட்வைன் அறிஞன் சொல்றான், மக்களை ஏமாத்துறது எளிது, அவர்கள் ஏமாறுகிறார்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிறான். 15 ஆண்டுகளா உனக்கு உணர்த்த முடியல, ஆனா ஏமாத்துறது எளிது. எப்படி ஏமாத்துறான்? உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டர், உனக்கு 2000, உனக்கு 2500, உனக்கு ஃப்ரிட்ஜ், உனக்கு டிவி, நான் வந்தால் அதை தருகிறேன். ஏமாத்துறான். ஆனா நீ நல்லா ஏமாறுற. நான் வந்துட்டே உன்னை ஏமாத்துறான்டா. வேணாம்டா டே, உங்க ஆசை எடுத்தே உனக்கு கொடுக்குறான்டா. டே வேணாம்டா, படிச்சு சொல்றேன், நீ திருந்துற மாதிரி இல்லை. அப்போ ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாத்துறவன் இருப்பான். இப்ப நம்ம என்ன சொல்லணும்? நாங்க ஏமாறவும் மாட்டோம், யாரையும் ஏமாத்தவும் மாட்டோம்ங்கிற முடிவை இப்ப நம்ம எடுக்கணும். என்ன வச்சிருக்க? தஞ்சை நீளம்
3 போக விளைஞ்ச தஞ்சை நிலம் நஞ்சாகி போச்சு, குடிக்கிற நீர் இல்ல. 90 பேருக்கு மேல சிறுநீரக பாதிப்புல சாகுறான். கன்னியாகுமரியில் என்ன வச்சிருக்க? கன்னியாகுமரியின் அழகே இயற்கை, அந்த மலை தான். அந்த மலையிலாம் உனக்கு மழைப்பொழிவு இல்லை. கேரளாவில் அவன் மலை, மேற்கு தொடர்ச்சி மலையின் தோற்றுவா எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. தொடர்ச்சி தான் நம்மகிட்ட இருக்கு. அவன் மலையை விட்டுட்டு நம்ம மலையா இருக்கிறானே, உனக்கு அறிவே வரலையா? ஏன் அவன் மலையை அவன் விட்டல? அவன் மாநில மண்ணுக்கு தானே தேவைப்படுது. அவன் மலையை நொறுக்கி எடுத்துக்கலாமே, ஏன் இங்க இருந்து எடுத்துட்டு போடணும்? ஏன்டா மனோ தங்கராஜ் மாதிரி வியாபாரிகளை நீ தேர்வு பண்ணதுனால எப்படி சொல்லாப்ல? தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை எடுத்துச் செல்வதற்கு பாதை குறுகலாக இருப்பதால் பெரும் இடையிலா இருக்குது. அதனால பெரிய பாதையா போட்டு கொடுக்கணும். திருடிட்டு போறதுக்கு வசதியா ஒரு ரோடு கேட்கிறாங்கடா. வண்டி வண்டியா நிக்குதுன்றாப்ல. மறைச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சா கதறு விட்டு மறைச்சுக்கிட்டு உள்ள விடாம குவாரிங்கிற பேர்ல வாரி வாரி கொண்டு வரான். கோடி கோடியா குவிக்கிறான். எதன் பொருட்டி நீ வளர்ப்பாய்? இறைமகன் இயேசுகிட்ட ஜெபித்தால் அரேங்கள மலை வளருமா? பல ஆயிரக்கணக்கான மலை பிரசவங்களை நின்று செய்தாரே, அது இந்த மலையா இருக்கக்கூடாதா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் கும்பிட்டமே, நம் குமரன் நின்ற மலை இந்த மலையா இருந்துடக்கூடாதா? பேரருளை இறைவன் தெரிந்து, பேரருளை ஏக இறைவன் அல்லாவிடமிருந்து பேரருளை பெற்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலை குகையிலிருந்து தானே பெற்றார். அது இந்த மலையா இருந்திருக்க கூடாதா? எப்படி சகிக்கிறாய்? எப்படி சகிக்கிறாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் நீ படிக்கலையா? என் உடன் பிறந்தவனே, உனக்காக என்னை விட்டால் கத்துறதுக்கு கூட இவனும் இருக்க மாட்டான்டாடி. தயவு செய்துடா, தயவு செய்துடா, தயவு செய்து விழித்துக்குள், எச்சரித்துக்குள், விழிப்புணர்வோடு. என்ன விழிப்புணர்வு? என்ன விழிப்புணர்வு? இவன் நமக்கு சேவை செய்யத்தானே தேர்தலில் நிற்கிறான். இவன் எதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான்? ஓட்டுக்கு காசு கொடுத்தால் மக்களுக்கான சேவை எங்க இருக்கும்? அவனுக்கான லாப தேவை தானே இருக்கும். வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துவிட்டு கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்ற எண்ணம் உனக்குள் பிறந்து விட்டால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். உனக்குள் மாற்றத்திற்கான சிந்தனை வந்து விடுகிறது. இலவசம் கொடுக்கிறார்கள், கொடுக்கட்டும். இலவசத்தில் இலக்கண பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்ற கேள்வி உனக்கு ஏழுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். மாற்றத்திற்கான சிந்தனை உன் மனதுக்குள் பிறந்து விட்டது. எத்தனை காலத்திற்கு இப்படியே போகும்? எத்தனை காலத்திற்கு? படித்தவன் படிக்க உனக்கு கல்வி இல்லை. தனியார் முதலாளியிடம் காசு கொடுத்து படிக்க வேண்டும். படித்தால் வேலை இல்லை. வேலைக்கு போனால் அதுக்கு 15 லட்சம் கட்ட வேண்டும். எப்படி? பணி நியமனமா லட்சம், பணி இடமாற்றமா லட்சம், பணி உயர்வா லட்சம். லஞ்சம் ஊழலுக்கு பிறந்த நாடடா இது. லஞ்சம் ஊழலுக்கு கையெடுத்து ஓட்ட கேட்க கையெடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறான்னு சொல்லமாடா. ஓட்ட கேட்க கையெடுத்து வரும்போது நல்லா கும்பிடுவான். கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறான்னு சுடலமாடா. இவன் நாட்டக்கூட வேலை பேசி ராத்திரியில் வித்துடுவான். லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா தம்பி, லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். அடகு வைக்க பண்டம் இல்லை, யாரால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல, கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி, கேடுகட்ட சுரண்டல் முறைதான் தெரியுமாடா. தினம் உழைக்கிற, உன்கிட்ட காசு இல்ல, ஒரு வேலைக்கும் போகல, அவன் 1000 உனக்கு கொடுக்குறேன். நம்ம கிட்ட வராத காசு அவன்கிட்ட எப்படி போகுது? அதான்டா சுரண்டல். 330 கோடியை முதலீடு செய்யறவன் 300 கோடி சம்பாதிக்க பார்ப்பான்டா. மந்திரியான 3000 கோடி 30,000 கோடி சம்பாதிக்க பார்ப்பான். அதான் நீ கவனமா இருக்கணும். எவன் அதிகமா காசு கட்டுறான் அவனுக்கு தாண்டா சீட்டு. ஏன் இந்த வாட்டி மனோ தங்கராஜ் கொடுக்கல? ஏன் இந்த அடிச்ச கொள்ளையில பங்கு கொடுக்கல? இது என்ன? நீ 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 வெள்ளவங்கோட்ல கேரளாவில ஒருத்தர் கொண்டாந்து காங்கிரஸ் நிறுத்துது.
சரிடா, இங்க காங்கிரஸ்ல ஒரு தலைவலி கேரளாவில் நிறுத்த சொல்றா. அது எப்படி? சாமி சொத்தை திருடினவன் அவன். அப்ப சாதாரண மக்கள் சொத்தை திருட மாட்டானா? எப்படிப்பட்ட வேட்பாளர்? காங்கிரஸ் விக்குது, சீட்டை கூவி விக்குது 5 கோடி 10 கோடிக்கு. அதை ஒரு கட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அது ஒரு கட்சின்னு இந்த நாட்டில் எல்லாம் சொல்றான். மன்னராட்சி, ஊழலாட்சி, ஒரே வாரிசாட்சின்னு. அதனால ஆதி அந்தமே அவங்கதான்டா. ஆதி அந்தமே அவங்கதான். ராஜீவ் காந்தி பேசுறாப்புல, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி பேசுறாப்புல கடைசியா மரணத்துக்கு முன்னாடி, ஐ வாஸ் ஒரீட், காங்கிரஸ் வாஸ் ஒரீட். இருக்கு வனவில் சாகிறது கொஞ்சம் முன்னாடி பேசுறாப்புல கடைசி பேச்சு. ஐ வாஸ் ஒரீட், காங்கிரஸ் வாஸ் ஒரீட். த டிஎம்கே கரப்ஷன் அண்ட் கமிஷன் அண்ட் நெப்போட்டிசம். அதாவது என்ன? கரப்ஷன், கிரைம் அண்ட் நெப்போட்டிசம். அது வாரிசு அரசியல். யார் வாரிசு அரசியல்? வாரிசு சொல்லுது. கால கொடுமை, கால கொடுமை. எப்படி ஒன்னால சகிக்க முடியுது பாரு. கண்ணு முன்னாடி ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடுது. அந்த இனத்தை பயங்கரவாதம், பிரிவினைவாதம் பழி சுமத்தி அமைக்கிறான், அழிக்கிறான். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிவினைவாதம்னா உலகத்தில் இத்தனை நாடுகள் பிறந்தது எப்படி? பிரிந்தது எப்படி? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிறந்தது எப்படி? கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர் பிரிந்தது எப்படி? சேர்பியாவிலிருந்து கொசோவா பிரிந்தது எப்படி? இதெல்லாம் நீ ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு புரட்சியாளர் லெனின் சொல்றானே, ஒடுக்குகிற தேசியனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசியனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமை கடுதாண்டா நாங்க போராடணும். அது எப்படி அவங்களுக்கு பயங்கரவாதமாச்சு? அது எப்படி தீவிரவாதமாச்சு? எங்களை அழிச்சு கொன்னீங்களடா பச்சிலம் குழந்தைகளை. உனக்கு தெரியுமாடா? என் உடன் பிறந்தவனே, உனக்கு தெரியுமா? அம்மாவை அப்பாவை மரத்துல கட்டி வைத்து விட்டு 16 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தாண்டா. அந்த வன்புணர்வு செய்து தெரியக்கூடாதுன்னு தாய் தந்த கண் முன்னாடி உயிர் உறுப்புக்குள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சவன்டா இந்திய ராணுவம்டா. உங்க ராஜீவ் காந்தி அனுப்புற ராணுவம். தம்பி இப்படியே படுக்க வச்சிரா கர்ப்பிணி பெண்களை, இளம் பெண்களை வயது முந்தில் படுக்க வச்சு பீரங்கி டாங்கர்ல ஒரு சக்கரத்தை இடுப்புக்கு மேல ஏத்தி நசுக்கி கொண்டு போயிடுச்சுரா. அதுல தலைவன் வந்து பாக்குறான்டா. என் தலைவன்டா? உன் தலைவன். 3 வயது குழந்தைடா இப்படி கும்பிட்ட மேனிக்கு செத்து கிடஞ்சிரா. கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு. இந்த பாரத நாட்டுக்கு அந்த பச்சை புள்ள செஞ்ச துரோகம் என்னடா? பிழை என்னடா? என்னைக்கு தாண்டா நீ கோபப்படுவேன்? இவங்க இந்த உன் கை சின்ன இருக்கடா, கை சின்ன 80,000 கோடியை எண்ணி கொடுத்தாண்டா சிங்களனுக்கு. நம்ம அக்கா தங்கச்சி சோதனை சாவடின்னு வச்சு 3 கிலோமீட்டருக்கு அங்க அப்பாவுக்கு முன்னாடி மகளை, அம்மாவுக்கு முன்னாடி தாயை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி தாயை நிர்வாணமா வர சொல்லி கையை இப்படி தூக்கிட்டு வர சொல்லிட்டாண்டா. 2 கையும் இப்படி தூக்கிட்டு வரும்போது இளம் வயது நம்ம அக்கா தங்கச்சி வரும்போது இங்க நிக்கிற சிங்கள ராணுவ வீரன் மார்வை திருகி இப்படி இது என்ன குண்டா வெடிக்குமான்னு கேட்டாண்டா. இந்த சிங்களனுக்கு கொட்டி கொட்டி கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்த இந்த கையை நீ நொறுக்கலைனா நீ நல்ல தன்மானமிக்க மகனாடா, நீ மான தமிழனாடா. நீ என்னத்துக்குடா உனக்கு நிற்பான்? என்னத்துக்கு நிற்பான் சொல்லு? கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொன்னானா இல்லையா? அதே கருத்தை பாரதிய ஜனதா சொல்லிச்சா இல்லையா? ஒரு தடவை உன் மகனை முதலமைச்சர் உட்கார விடா. கொடுத்தான்னு சொல்லு பார்ப்போம். சொல்லு. நீ அவனே நீ வச்சுக்கண்டா. நீ பார்த்திருப்பிய வலைவெளியில 2 படகு, யாழ்ப்பாணத்திலிருந்து 2 படகு என் விவசாயி கொடியை கட்டிக்கிட்டு பார்த்திருப்பிய. கச்சத்தீவை 2 சுத்தனவன் அகில இந்திய செய்தி ஆயிடுச்சு. பாருங்க சீமான் கட்சிக்காரன், இந்த விவசாயி சின்ன புலிக்குடி குட்டிக்கிட்டு சுத்துறாங்க அப்படின்னு. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். நீ எப்படி மீட்பாய் சீமான் கச்சத்தீவை? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சீமான் அசம்பிளி. கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை. வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட அவன் கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை. அது என்னுடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம், எங்கள் பூர்வீக நிலம். அதை எடுத்து தான் தோன்றித்தனமாக இலங்கைக்கு பாகிஸ்தான் உள்ள வரக்கூடாது, சீனா உள்ள வரக்கூடாது, ஒரு லஞ்சத்தை கொடுத்து நம்ம கைக்கில் வச்சுக்கணும் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டார்கள். யாரிடத்திலும் கேட்கவில்லை, பொது விவாதம் நடத்தவில்லை, தீர்மானம் இயற்றி கொடுக்கவில்லை. அந்த நிலையில் அந்த சபையில எதிர்த்து பேசிய ஒரே ஒருத்தன் என் தாத்தன் முக்கியத்தவர் மட்டும்தான். நீ கொடுத்துட்ட திருப்பி எடுங்கிற. கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு தூரம் அதிகம், கச்சத்தீவு எனக்குன்னா எனக்கு கடல் பரப்பு அதிகம். அதனால அவன் எல்லை தாண்டி வரான்னு சுட்டுக்கிட்டு இருக்கான். என்னால சகிக்க முடியாது. அதுக்கு நான் இந்த இடத்துக்கு வரல. கச்சத்தீவை திருப்பி எடு, தீர்மானம் போட்டு அனுப்புறேன்.
நோ, கொடுத்தது கொடுத்ததான். இல்லையா எடுக்க முடியாதா, என்னைய பிரிச்சு விடு, என்னைய தனியா விட்டு. இப்ப பாரு, இப்ப அவன் சொல்லாம் பாரு, பாத்தீர்களா, அவன் ஒரு செப்பரேட்டிஸ்ட், அவன் ஒரு பிரிவினைவாதி, அவன் பாருங்க தனிநாடு கேட்கிறான். டேய் வாடா, என் தாய் நிலத்துல ஒரு பகுதியை எடுத்து என்னோட சேருங்கிறவன் பிரிவினைவாதி, என் தாய் நிலத்தை என் இனத்தின் எதிரிக்கு கொடுத்த நீ தேசியவாதி. ஏண்டா தொலைச்சு போயிருவேன். மரியாதை எடு. எப்படி மரியாதை எடு. என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? Who am I? நான் யாரு? என்னை தாண்டி நீ ஒரு நண்பனை தேடுகிறாய். சிங்களன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. நான் வேணும் என்றால் அவனை விட்டுவிடு, என்னை வைத்துக்கொள். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழ்ந்த பூர்வகுடி மக்கள், இந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், நாங்கள் நாகர்கள். இந்த நாட்டு விடுதலைக்கு செக்குழுத்தம், சிறைப்பட்டோம், தூக்கில் தொங்கினோம். விடுதலை இந்த இந்தியாவில் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு, ஒருமைப்பாட்டு கட்டுப்பட்டு, தண்ணி கொடுத்தாலும் தராலும் தரவிட்டாலும் வரியை கட்டி வாக்கு செலுத்தி வாழ்கிற மக்கள். எங்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் என் இனத்தை கொண்டு வைத்த சிங்களனுக்கு துணை நிற்கிறாய் என்றால் நீ யார்? நீ யார்? எனக்கு நண்பனா பகைவனா முடிவு சொல். நான் வேண்டுமென்றால் அவனை விடு, அவன் வேணும் என்றால் என்னை விடு. இது ரெண்டுல ஒண்ணு முடிவிடு. எப்படி எப்படி நீ என்ன கிழிப்ப, ஆட்சியை கலைப்ப, அவ்வளவுதானே. மறுபடி தேர்தல் வப்பீல, நான் நிப்பன்ல, என்ன வேணும், சிறையில் ஓடுவிய, அதுக்கு பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதாடா? என்ன நீங்க, நீங்களும் சினிமா துறையில, நீங்களும் திரைப்படத்துறையில. டேய், நான் திரையிலிருந்து வரலடா, 1.5 வருஷம் சிறையில் இருந்து வந்தவன். நான் ரசிகர்களை பார்க்கல நண்பர்களே. ப்ரோ ப்ரோ நான் ரசிகரை பார்க்கல ப்ரோ, நான் மக்களை சந்திச்சேன், மக்களை சந்திச்சேன். 30 மணி நேரம் பேசினாலும் என் மனதிலிருந்து என் மக்களின் வழியை பேசுவேன். ஏன்னா நெஞ்சு முழுக்க வலி, மண்ட முழுக்க கனவு. தலைவன் என்பவன் குறிப்புகளோட பேசுறவன் இல்ல, குறிக்கோளோட பேசணும். மக்களின் பிரச்சனையை தாளிலிருந்து பேசக்கூடாது, தலையிலிருந்து பேசணும். அவன் தான் தலைவன். அவனை தேடு, அவனை தேடு. எவன்னு பாரு. எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உன்ட்ட ஓட்டு கேட்க வரல. நான் உன் ஓட்டுக்கானவனா என்ன உன்னை ஏமாத்த தெரியாதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டரா? என்ன தெரியல, எல்லா வீட்டு மொட்டை மாடியிலையும் ஹெலிகாப்டர் லேண்டிங்கு ஒரு பிளாட் போட்டு கொடுத்துறேன்டா. அப்புறம் குடும்ப தலைவிக்கு 2000. ஒவ்வொரு கிலோ தங்கம். என் தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு கிலோ தங்கம். புதுசா திருமணம் ஆச்சா, எந்த நாட்டுக்கு போறாய் அந்த நாட்டுக்கு தேனிலோ பயணம் அனுப்பி வைக்கப்படும். எது சிங்கப்பூரா, மலேசியாவா, ஹாங்காங்கா, ஆஸ்திரேலியாவா, பிரான்ஸா, எந்த நாட்டுக்கு போறியோ அனுப்பி வைக்கப்படும். எப்படி கேட்க இன்னைக்குதான், இன்னைக்குதான். தாலிக்கு தங்கம் தர மாட்டேன். ஒரு பவன் இல்ல 9 பவனாலும் நீயே வாங்கி நேசித்த பெண்களத்தில் கட்டுகிற வசதி வாய்ப்பை தருவேன். பிறந்த குழந்தைக்கு மோதிரம் தர மாட்டேன், அரப்பவன் மோதிரம் தர மாட்டேன். என்ன செய்வாய்? என் தங்கைக்கு, என் தாய்க்கு பிரசவத்தை 1 ரூபா காசு இல்லாமல் நான் செய்வேன். அதுல அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் மிச்சம். அந்த காசுல 3 பவன் கூட போட்டும் பிள்ளைக்கு. அப்பையும் போடணும், அடுத்தையும் போடக்கூடாதுடா. டேய், பொண்டாட்டி கழுத்துல உழைச்சு சம்பாரிச்சு தாலி கட்டணும்னா அவன் தான் தன்மானம் நிற்கும். ஆண்மகன் அடுத்தவன் தாலி வாங்கி கட்டக்கூடாத மிச்சக்கார. என்னடா உனக்கு ஒன்னடா, உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு கோட்பாடு தான் உடன் பிறந்தவனே. தகப்பன் என்பவன் நம்மை பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனா இருக்கணும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனா இருக்க முடியாது, நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது, நம் இனத்தின் வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. அதனால்தான் என் தலைவன் வரலாறு எங்கள் வழிகாட்டினான். ஒண்ணும் கிடையாது, தற்குறி பயில பிடிச்சிட்டு விசில் அடிச்சு. டேய், நீ இதுவரை உலகத்தில் எவனையும் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு என்னை நீ தோற்கடிச்சிருக்க. 4 முறை தோற்கடிச்சிருக்க. நின்ற எல்லா தேர்தலையும் தோற்கடிச்சிருக்க. 6 மாமன்ற உறுப்பினர்கள், என் தங்கை ஆன்சி, சோபாராணி மாதிரி ஒரு 6 பேர் வென்றிருக்கோம். அவ்வளவுதான். எல்லா தேர்தலையும் தோற்றிருக்கேன். தோற்ற மாதிரி தெரியுதாடா? தோற்ற மாதிரி தெரியுதா? அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவன் எதிர் நிற்க முடியாது. நான் அடிபட்ட இனம் மட்டுமில்ல, அடிமைப்பட்ட இனம் மட்டுமில்ல, அடிபட்ட புலியும்
வெறி கொண்டு நிப்பேன். நீ இன்னும் எத்தனை மணி தோக்கடிச்சாலும் வருவேன். ஏன்? கரும்பாறையை அலை கரைப்பது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால். நான் எங்கடா தோற்றேன் பைத்தியக்காரா? என்னை பெற்றவர்களே, உன் மகன் எங்கே தோற்றேன்? நீதான் தோற்று போனாய், நீதான் தோற்று போனாய். அவர்களை வெல்ல வைத்து நீ தோற்று போனாய். இம்முறையாவது என் பிள்ளையை வெல்ல வைத்து வென்று விடு, வென்று விடு, வென்று விடு. சின்ன மூளை, நிறைய வேலை. மற்றவனுக்கு நேரம் போதல, அவங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, வேலை கொஞ்சமா இருக்கு, எனக்கு நேரம் கொஞ்சமா இருக்கு, வேலை அதிகமா இருக்கு. உறுதியா நான் வெல்லுவேன். இங்க பாரு, நீ எனக்கு ஓட்டு போடலான்னு போடல, நான் ஒன்ட்டு ஓட்டு கேட்கறது இல்ல, நேரடியா நான் ஏஸ் ஐயாட்டே ஏசப்பாட்டே கேட்டுக்கிறேன். ஆண்டவரா ஏசப்பா, நீங்க தானே சொன்னீங்க உனக்கு முன்பாக நான் செல்றேன்னு, கொஞ்சம் போப்பா, முன்னாடி போப்பா. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பூமியில பத்த வைக்கவே நான் வந்தேங்கிறீங்க. நீங்க பத்த வச்ச தீயை தான் உங்க புள்ள தெருவா 15 ஆண்டா தூக்கிட்டு போறேன். என் சொந்தக்கார எவனுக்கு எனக்கு ஊதி வளர்க்குற மாதிரி தெரியல, தண்ணி ஊற்றி அணைச்சு போறேன். தயவு செய்து என்னை காப்பாத்தப்பா, காப்பாத்தி விடு, காப்பாத்தி விடு. நீ தானே நீ செஞ்சு கொடுத்த தங்க கலப்பையில் ஒரு கலப்பையத்தான் நான் என் தங்கச்சியும் தூக்கிட்டு வரோம். கொஞ்சம் தயவு செய்து வா. அப்புறம் நேரடியா அல்லாட்டே பேசுறேன்.